அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 3 பகுதி 1. இரவு சாப்பாடு ஏறக்குறைய முடிந்துவிட்டிருந்தது. உணவு ருசிகரமாய் இருந்தது. கடைசியில் அளிக்கப்பட்ட ஒயினும் மிக சரியாய் தயார் செய்யப்பட்டிருந்தது. ரோஜர்ஸ் நன்றாய் கவனித்து பரிமாறினார். உபசரிப்பால் அனைவரும் தெளிவடைந்து உற்சாகமாக இருந்தனர். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு நெருக்கமாக பேசக்கொள்ள துவங்கினர். செழுமையும் மென்மையும் கலந்திருந்த உல்லாச கடற்பரப்பால் முழுசாய் ஆட்கொள்ளப்பட்டிருந்த ஜஸ்டிஸ் வார்க்ரேவ் மிக சிலாகித்து போய் பேச அதனை டாக்டர் ஆம்ஸ்ட்ராங்கும் டோனி மார்ச்சனும் கேட்ட வண்ணமாய் இருந்தனர். செல்வி பிராண்ட் ஜெனரல் மார்க்ரெட்டுடன் வம்படித்து கொண்டிருக்க இருவருக்குள்ளும் புது நட்புணர்வு அப்பொழுது பூத்து கொண்டிருந்தது. வேரா கிளேர் தான் டேவிஸிடம் தென்னாப்பிரிக்கா நாடு குறித்து சில புத்திசாலித்தனமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். டேவிஸ் இந்த சமாச்சாரம் பற்றி விவரங்களை அறிந்தவன். அருகிலிருந்த லாம்பர்ட் இருவருடைய உரையாடலை கேட்ட வண்ணமாய் இருந்தாள். ஓரிரு முறை விறுவிறுவென நிமிர்ந்து கண்களை லேசாக குறுக்கி துரிதமாய் மேலே பார்த்தான். அவ்வப்பொழுது அவனுடைய கண்கள் சாப்பாட்டு மேஜையை சுற்றிலும் மேலும் அங்கு உள்ளவர்களை சுற்றிலும் விளையாடின. அனைத்தையும் படித்து உள்வாங்கிக் கொள்ளும் தோரணையில் அவன் விழிகள் மேய்ந்தன. ஆண்டனி மார்ச்சன் திடீரென்று சொன்னான், "ஏய், இதெல்லாம் புதுமையா விந்தையா இருக்குல்ல?" அங்கிருந்த வட்ட மேஜையின் மையத்தில் அழகிய ஒரு வட்ட வடிவ கண்ணாடி தாங்கியில் சில சைனா மனிதர்களின் பீங்கான் சிற்பங்கள் தொங்கியபடி அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சிப்பாய்கள் என்று சொன்னான் ஆண்டனி. சிப்பாய் தீவு இல்லையா? அதுக்காக இருக்கலாம். வேறே முன்வந்து பார்த்தார். "ஓ, அழகான ஆச்சரியம். இதுல எத்தனை இருக்கு?" 10. 10 இருக்கு இதுல? வேரா குரல் ஆனந்தமாய் கூடியது. "ஹேய், என்ன கோமாளித்தனமான ரசனை! இவனுங்க தான் அந்த நர்சரி பாட்டில் வரும் 10 சிப்பாய் பயல்கள்." "அப்படித்தான் நான் நினைக்கிறேன். என் அறையில் அந்த பிரபல நர்சரி பாட்டு கணப்புக்கு மேலே சட்டம் போட்டு மாட்டப்பட்டிருக்கு." "என் அறையிலும் தான்" என்றார் லாம்பர்ட். "என் அறையிலும், என் அறையிலும்" எல்லோரும் கோரஸாக சொன்னார்கள். "இதெல்லாம் விசித்திரமாயிருக்கு." புதிர் போட்டவனாய் கேட்டான் ஆண்டனி. இதற்கு ஜஸ்டிஸ் வார்க்ரேவ் பச்சையாய் சொல்லப்போனா அடிமட்ட சிறுபிள்ளைத்தனம் இது என உருமினார். கிளம்பிவிட்டார். எம்லி பிராண்ட் வேரே கிளார்தனை பார்த்தார். வேரே பிராண்டை பார்த்தார். இரு பெண்களும் எழுந்து கொண்டனர். கம்பிகளில் இல்லாமல் வெறும் கண்ணாடி கதவு மட்டும் கொண்ட அகலமான பிரெஞ்சு ஜன்னல்கள் சில வரவேற்பறையில் இருந்தன. அவற்றில் 1-2 திறந்திருந்தன. அவற்றின் வழியே நுழைந்து வெளியேறினால் வாசலின் பரந்த சமவெளிக்கு போய் விடலாம். பாறைகளின் மீது விழுந்து அடித்து மோதி கதறும் அலைகளின் ஓசை அன்றைய அறையை நிரப்பிக்கொண்டே இருந்தது. திறந்த ஜன்னல்கள் பக்கம் தலை திருப்பி ஓசை வந்த திசையை நோக்கியபடி அதி அற்புத ஓசை என லயித்தார் எமிலி. வேரா வெறுப்பாய், "இந்த சத்தத்தை நான் அறவே வெறுக்கிறேன்" என்றார். எமிலியின் கண்கள் வேராவை ஆச்சரியமாக பார்த்தன. வேரா அதனை ஒதுக்கி தள்ளினார். புயல் சூறாவளி வீசும்போது இந்த பகுதி படும் பயங்கரமாக இருக்கும் என்றார் முடிவாய். "சந்தேகமே வேண்டாம்." எம்லி பிராண்ட் ஒப்புதலாய் தலையை அசைத்தார். "நிச்சயமாக கதவு ஜன்னல் எதையும் மழை காலத்தில் திறக்கவே முடியாது. இந்த காரணத்துக்காகவே வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. இல்லைனா மட்டும் என்ன வாழப்போகுது என முணுமுணுத்த வேரா சாதாரணமாகவே கூட வீட்டு வேலைக்கு இங்கே ஒருத்தனும் வரமாட்டான் என்றார். "இந்த 2 பணியாட்களும் கிடைக்க ஓலிவர் அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும்" என்றார் எமிலன் பிரெண்ட். சின்னதாய் புன்முறுவியபடி மனதுக்குள் வேரா எண்ணிக்கொண்டார். வயசாக பழகின பெயரையெல்லாம் கூட மறந்து இப்படி தான் மூளை மழுங்கி போய்விடுமோ? பிறகு ஆமோதிக்கும் தோணியில் "ஆமாம் ஆமாம்" என துவங்கி "திருமதி ஓவன் அதிர்ஷ்டகாரிதான்" என்றார். அவர் சொன்ன பெயரை திருத்தும் பாணியில். தான் கையோடு கொண்டு வந்திருந்த ஒரு எம்ப்ராய்டரி பூவேலையை தொடர அதற்கான துணி, ஊசி எல்லாவற்றையும் கையில் எடுத்துக்கொண்டு தயாராகியிருந்த எம்லி, "ஓவனா?" என்றார் வேராவிடம். "ஓவனா சொன்னீங்க?" "ஆமாம்." "ஓ" என
குறிப்பிட்ட எமிலி, என் வாழ்க்கையில் ஓவன் அப்படின்னு பெயர் கொண்ட யாரையும் நான் சந்தித்தது கிடையாது என்றார் பொதுவாய். வேரா கண்களால் பார்த்தார். ஆனால் நிச்சயமாக ஆரம்பித்த வாக்கியத்தை அவர் முடிக்கவில்லை. கதவு திறக்கப்பட்டது. மற்ற ஆடவர்கள் வந்து இவர்கள் இருவருடனும் இணைந்து கொண்டனர். அவர்களைத் தொடர்ந்து காபி கோப்பையை வைக்கப்பட்டிருந்த தட்டினை தூக்கி கொண்டு ரோஜர்ஸ் வந்தான். எமிலி ஃப்ரெண்டுக்கு அருகில் வந்து நீதிபதி அமர்ந்து கொண்டார். ஆம்ஸ்ட்ராங் வேராவை வந்து உட்கார்ந்தார். டோனி மார்டன் அப்படியே உல்லாசமாய் நடந்து கொண்டே இருந்தார். பிரெஞ்சு ஜன்னல் அருகே போய் நின்று கொண்டான். கைவினை கலைஞரை பிரமித்தபடி அங்கிருந்த ஒரு பித்தளையினான சிறு சிலையினை வியந்து பார்த்து கொண்டிருந்தார் ஃப்ளோர். கோணல் மாணலான கோணங்களில் வடிவாகியிருந்த அச்சிலை ஒரு பெண்ணின் பிம்பமா என்பதில் அவருக்கு நெடிய சந்தேகம் விளைந்தது. ஜெனரல் மார்க்கெட் விசாலமான ஆடம்பர அலமாரியில் ஓர் ஓரத்தில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தார். தனது சீர் செய்யப்பட்டிருந்த மீசையை அவர் வருடிக் கொண்டிருந்தார். அற்புத உணவு, திருப்திகரமான இரவு விருந்து தீவின் மீதான அவருடைய நம்பிக்கை துளிர்விட்டிருந்தது. குட்டையான நாற்காலி ஒன்றில் பரப்பி கிடந்த புத்தகம் ஒன்றினை எடுத்து அதனை புரட்டி கொண்டிருந்தார் லாம்பர்ட். எல்லோரிடமும் காபி தட்டினை நீட்டி ஒரு வட்டம் வந்திருந்தான் ரோஜர்ஸ். அனைவருக்கும் காஃபி திருப்தியை தந்தது. கருப்பு காப்பி, சரியான சூடு. ஆகா, இந்த முழு கூட்டமே இரவில் நடந்த விருந்தில் திருப்தியாகி திளைத்திருந்தது. கடியார முட்கள் மணி 9:20 என்று காட்டின. அங்கு அமைதி நிறைந்தது. தொந்தரவு இழைக்காத பூரண அமைதி. இப்படியான நிறைவான அமைதியைத்தான் அந்த குரல் கிழித்து நுழைந்தது. எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி, மனிதாபிமானம் அற்று, நெஞ்சு கூட்டை துளைத்து எரியும் வகையில், லேடிஸ் அண்ட் ஜென்மன், அமைதி அமைதி. இதனை கேட்ட ஒவ்வொருவரும் அதிர்ந்தனர். சுற்று வட்டாரம் முழுவதையும் பார்த்தனர். ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். நாற்புற சுவர் முழுவதும் தேடினர். பேசியது யார்? குரல் தொடர்ந்தபடி இருந்தது. நல்ல தெளிவான உச்சஸ்தாய் குரல். பின்வரும் சம்பவங்களால் நீங்கள் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளீர்கள். எட்வர்ட் ஜார்ஜ் ஆம்ஸ்ட்ராங் மார்ச் 14, 1925 அன்று லூசியா மேரி கிளாஸை கொன்றீர்கள். எமிலி கரோலின் ஃப்ரெண்ட் 1931 நவம்பர் 5 அன்று நடந்தது. டெய்லரின் மரணத்திற்கு முழு காரணமாய் அன்று நீங்கள் இருந்தீர்கள். வில்லியம் ஹென்றி ஃப்ளோர் அக்டோபர் 10, 1920 அன்று ஸ்டீஃபன் லேண்டர் மரணமடைய நீங்களே முழு காரணகர்த்தாவாய் நின்றீர்கள். வேரா எலிசபெத் கிளேர் தான் ஆகஸ்ட் 11ஆம் நாள் 1935 அன்று சிரில் ஹேமில்டனை உங்கள் கண்ணெதிரிலே மரணிக்க செய்தீர்கள். பிலிப் லாம்பர்ட் பிப்ரவரி 1932 21 கிழக்கு ஆப்பிரிக்க காட்டுவாசிகளை கூண்டோடு இறக்க முழு முதற் காரணமாய் இருந்தீர்கள். ஜான் மார்க்ரெட் ஜனவரி 4, 1917 நினைவிருக்கிறதா? திட்டமிட்ட சதியின் காரணமாக உங்களுடைய மனைவியின் காதலரான ஆர்தூரை விண்ணுலக்கு அனுப்பி வைத்தீர்கள். டோனி ஆண்டனி மாட்சன் கடந்த நவம்பர் 14ஆம் தேதி ஜான் மற்றும் லூசி ஆகிய இருவருடைய மரண வழக்கில் குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டீர்கள். தாமஸ் ரோஜர்ஸ் மற்றும் ஏத்தல் ரோஜர்ஸ் மே 6, 1929 அன்று ஜெனிஃபரின் மரணத்தை நீங்கள் இருவரும் வகுத்தீர்கள். நீதிபதி வார்க்ரேவ் 1930 ஜூன் 10ஆம் தேதியன்று எட்வர்ட் ஷெல்டனை கொன்ற குற்றவாளி ஆனீர்கள். இப்படி குற்றங்கள் சாட்டப்பட்ட குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருக்கும் விருந்தாளிகளே, சொல்லுங்கள், இக்குற்றங்களை இல்லை என மறுத்து சொல்ல உங்களால் முடியுமா? அகதா கிறிஸ்டி